நெல்லை கேடிசி நகர் சோதனை சாவடி அருகே ஆட்டோவில் சிலர் ஒன்று கூடி தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. ஆடைகளை கிழித்து எறிந்து பெண்ணிடம் சண்டையிட்ட நபர்கள் காவல்துறையினர் பெண்ணை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை கேடிசி நகர் சோதனை சாவடி அருகே ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் இன்று மாலையில் ஆட்டோவில் வந்த பெண் ஒருவரை சிலர் சேர்ந்து மடக்கி பிடித்து திடீரென தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒருவருக்கொருவர் கைகலப்பில் ஈடுபட்டதுடன் ஆட்டோவில் வந்த பெண் அணிந்திருந்த ஆடை உள்ளிட்டவைகளை கிழித்து சண்டையிட்ட சம்பவத்தால் அங்கு பொதுமக்கள் அதிக அளவு கூடினர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை சாவடியில் இருந்த போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான பெண் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தியபோது அவர் தூத்துக்குடியைச் சேர்ந்த கிறிஸ்டிலா பென்சியா. இவருக்கு வயது 40. இவரது கணவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு காலமான நிலையில் குடும்ப வருமானத்திற்காக அழகு நிலையம் ஒன்றில் வரவேற்பாளராக பணி செய்து வருவதும் தெரியவந்தது. இந்த நிலையில் அவர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் குடும்ப சூழ்நிலை காரணமாக தூத்துக்குடியைச் சேர்ந்த முனியசுவாமி என்பவரிடம் ரூபாய் 4 லட்சம் வரை கடனாக பெற்று மாதம் 10 வட்டி செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் அழகு நிலையத்திற்குள் புகுந்த முனியசுவாமியின் மனைவி மற்றும் சிலர் தனது கணவரிடம் வாங்கிய பணத்திற்கான அசல் மற்றும் வட்டி முழுவதும் உடனடியாக செலுத்த வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக அங்கிருந்து தப்பி ஆட்டோ மூலம் வெளியேற முயற்சி செய்தபோது தன்னை கேபிசி நகர் பகுதியில் வைத்து மடக்கி பிடித்து ஆபாசமான வார்த்தைகளை பேசியதுடன் தனது ஆடை உள்ளிட்டவைகளை கிழித்தெறிந்து தலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாக்கி தன்னை காயப்படுத்தியதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட கிறிஸ்டிலா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் எதிர்த்தரப்பை சார்ந்த நபர்களும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இருதரப்பு புகாரையும் பெற்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.